define. So partnership accountல என்னென்ன necessary adjustments பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ யூ நோ தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ். ஏன் எக்ஸ்பென்சஸ்ப்பா? பிஸ்னஸ் என்டிட்டில் கான்செப்ட் படி பிஸ்னஸ் ஓனரும் செப்பரேட் பர்சன்ஸ். சரியா? பிஸ்னஸ் வேறு, ஓனர் வேறு. ஸோ போத் ஆர் செப்பரேட் பர்சன்ஸ் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி. ஸோ அதனால் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தருது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி டெபிட்டட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டெபிட்டட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே 2 என்ட்ரி போடணும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே we are putting 2 entries. One is concern expenditure account, another one is P&L account. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னால் டெபிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் ஆன் கேபிட்டலை. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம எந்த கேபிட்டலுக்கு போடுவோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருந்துச்சோ அந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த கேபிட்டல் எவ்வளவு நாள் அந்த கம்பெனியில் இருந்துச்சோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்? நம்ம இன்ட்ரெஸ்ட்டு போடுவோம். ஸோ அப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காமனாக பார்த்தீங்கன்னா சம்மில் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. அப்படி க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் ப்ளஸ் நெட் லாஸ். ஸோ எனி அடிஷ்னல் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும். நெட் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். ஸோ பண்ணோன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிடும். ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கிடைக்குதோ ஸோ அதோட மல்டிபிள் வித் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் என்னவோ அதை மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ அதோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைலண்ட்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பொறுத்தவரைக்கும் பார்ட்னர்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு கொடுக்கக்கூடாது. ஸோ இதே வந்து அக்ரிமெண்ட்ஸ் ப்ரொவைட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பட் சைலன்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பண்ணணும்? ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ் வந்தால் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்போம். அதுவும் ப்ராஃபிட் மோர் கிரேட்டர் தென் த இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை விட நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவோ அதை அப்படியே கொடுத்துடலாம். இன்கேஸ் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் ரேஷியோவில் என்ன பண்ணிடுவோம்? அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கேசஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு டீடில் என்ன இருக்குது? அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணி சொல்கிறோம்? we can provide interest on capital சொல்கிறோம். ஆனால் அதோட எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமும் சொல்லலை. அப்படின்னா லாஸஸ் இருந்தால் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ப்ராஃபிட் இருந்து அந்த ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தால் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட கம்மியாக இருந்தால் கேபிட்டல் ரேஷியோ என்னவோ அந்த ரேஷியோவில் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்போம். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீலில் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணுன்ற எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டீலில் என்ன பண்ணியாச்சு? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிளியராக சொல்லியாச்சு. அப்படின்னு கிளியர் கட்டாக நமக்கு பார்ட்னர்ஷிப் டீலில் அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா we can provide interest on capital fully. அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னலாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒன்றும் கிடையாது. ஃப்ளக்சுவேஷன்றது கம்பைண்டாக இருக்கும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சம்ம செய்யும். சரிங்களா? ஸோ காமனாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ். ஏன் இப்போ பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் கிரெடிட்டில் போகுது? பிகாஸ்
interest on drawings is a income. Interest on drawings is a income to the company. கம்பெனிக்கு என்னது இன்கம். இதுவும் எப்படி வருது? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி தான் வருது. டிராயிங்ஸ்ன்றது ஓனர் என்ன பண்ணுறது பர்சனல் யூஸுக்காக குட்ஸையோ கேஷோ என்ன பண்ணலாம் கம்பெனிஸ்லேருந்து அது பிஸ்னஸ்லேருந்து எடுப்பாங்க. அப்போ எடுக்கிறப்ப அது என்னது அவங்களுக்கு என்னது எக்ஸ்பென்சஸாக இன்கமா கம்பெனிக்கு? இது ஒரு இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றது இன்கம். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம்னால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்கம் எங்கிட்ட வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் வரும். ஸோ ஏன்னா நமக்கு செப்பரேட்டாக சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த கம்பெனிஸ்க்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சில ஐட்டம்ஸ் வந்து வேரி ஆகும். அந்த ஐட்டத்தை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகலாம் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ற ஒரு தனி அக்கௌண்ட் ஹெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப்லையும் கம்பெனிலையும் கம்பெனிக்குன்னு சில செப்பரேட் ஐட்டம்ஸ் இருக்கும், அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்புக்குன்னு சில செப்பரேட் ஐட்டம் இருக்கும். அதை மட்டும் காட்டுறதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதில் இது எங்கே வரும்? இன்கம். அதனால் கிரெடிட் சைடு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகே, மறுபடியும் கவனிங்க. அது ஒரு இன்கம்னால கிரெடிட் சைடில் போகிறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ அதை கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ காமனாக வந்து சில மெத்தட்ஸ் மட்டும் பார்க்குறோம். அதில் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இன்கேஸ் டிராயிங்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, 5,000, 2,000, 3,000, 5,000 கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணலன்னா எப்போ இந்த வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்ற டியூரேஷன்ஸ் எதுவுமே கிளியராக இல்லை. ஆனால் நிறைய தடவை இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ண நிறைய தடவை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தர். ஸோ அதோட மொத்த டிராயிங்ஸை கூட்டி இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் ரேட் என்னவோ டிராயிங்ஸ் ரேட் இன்ட்டு 6/12 போட்டுக்குவோம். இது ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஆவரேஜ் பீரியட் மெத்தடை 6/12 போடுவோம். ஒரு ஓனர் இஸ் டேக்கிங் எ டிராயிங்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டேட்ஸ் அப்படின்னா இந்த ஆவரேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரொடக்ஷன் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். ஆவரேஜ் மெத்தடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் ஆவரேஜ் ரேட் டிவைடட் பை 100 போடுவோம். இன்னொரு மெத்தடில் ப்ரொடக்ஷன் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் இல்லைன்னா எவ்வளோ அக்ரிகேட்டடாக கண்டுபிடிக்கணும், டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட்டட் கொடுத்து வெயிட்டடை மல்டிபிள் பண்ணி ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சி ப்ரொடக்ஷனில் ரேட் எவ்வளவோ அந்த ரேட் இன்ட்டு 1/365 போடலாம், அல்லது 1/12 போடுவோம். ஸோ டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டே வைஸ் பார்த்தா 1/365, அதே மந்த் வைஸாக கொடுத்தோம்னா 1/12 போடுவோம். ஸோ இதை தவிர முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பொறுத்தளவுக்கு அட் த பிகினிங் ஆஃப் த ஈச் மந்த் ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்டில் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறார், அதாவது டிராயிங்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு எடுக்கிறார் அப்படின்னா டோட்டல் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 11/24 போடலாம். ஸோ இந்த 11/24 அப்படின்றது 6.5 டிவைட் பை 12, 6.5 டிவைட் பை 12. அதே நேரத்தில் எவ்ரி மந்த் எண்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா 11/24 அல்லது 5.5 டிவைட் பை 24, 5.5 டிவைட் பை 12. ஸோ அந்த மிடில் ஆஃப் த மந்த் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்போ வரும்? 6/12. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த 11/24 12/24 13/24, 11/24, 6/12 யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா எத்தனை மாதம் பயன்படுத்திருக்கோமோ அதோட டோட்டல் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த
13/24 and 11/24, 6/12 இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சேலரி. ஸோ சேலரி டு பார்ட்னர் அப்படின்னா சேலரி கொடுத்தாங்கன்னா கம்பெனிக்கு என்னப்பா, கம்பெனிக்கு என்ன சேலரி கொடுத்தா இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? சேலரி கம்பெனி ஓனர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கம்பெனிக்கு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சேலரி டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்னால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டு. சரி, அப்படி என்னாகும் வந்து. ஸோ சேலரி வந்துட்டு என்னது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன்னா பார்ட்னர்ஸ் லோன் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனியோட, அதாவது ஃபேமோட வளர்ச்சி என்ன பண்ணுறாங்க, தே ப்ரொவைடட் த மணி அதர் தேன் கேபிட்டல். கேபிட்டல் தவிர அமௌண்ட் என்ன பண்ணுறாரு, ப்ரொவைட் பண்ணுறாரு. கேபிட்டல் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணுறாரு, லோனாக ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த லோனுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் இருக்கு கொடுக்கலாம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டு கம்பெனிக்கு என்னப்பா, கம்பெனிக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும், டெபிட் பண்ணுவோமா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்டிச்சர்னால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல எங்கே தான் வரும், ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஐட்டத்துக்காக மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இதோட ஜேர்னல்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எழுதிக்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம்.